ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நான் ஏன் வீடியோ லேட்டாக போகிறேன்னா, யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இந்த வார் அப்படின்றது முடிகிற மாதிரி தெரியல. தினம் தினம் இன்னும் தீவிரமாக தான் ஆகிட்டுருக்கு. இவங்க சும்மா இல்லாமல் ஈரான் ஃபுல்லாகவே பழி தீக்கிறன்ற பேரில் இவங்ககிட்ட மிசைல் அந்த அளவுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு அனுப்புகிற அளவுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, இவங்க சுற்றி இருக்க எல்லா அரப் கண்ட்ரீஸில் இருக்க அந்த யூஎஸ் மிலிட்ரி பேஸ் எல்லாமே அடிச்சு நொறுக்க ஆரம்பித்தாங்க. 6 இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்களாம். ஸோ இது ட்ரம்ப்பை இன்னும் கோவப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது, இதுக்கப்புறம் வீச்சு தாண்டா அப்படின்ற மாதிரி, நான் இன்னும் அதிகமான பவர்ஃபுல்லான ஆயுதம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு குட்டாக இருக்கோ தெரில. ரஷ்யாவுக்கு விளையாடும் பற்றி ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷனில் என்னென்ன பஞ்சாயத்து பண்ணடா இப்போ பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் எனிவே, ஸ்டாக் மார்க்கெட் என்னாச்சு பாலாஜி, அதை சொல்லு அப்படின்னா, நாளைக்கும் ஒரு பெரிய கேப் டவுன் தான் போல். யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு மாதிரி பெரிய லெவலில் செல்லிங் ஆகிட்டுருக்கு. 2.5% நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 850. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஒரு மாதிரி அதுவும் இவன் விழுந்ததுனால கிஃப்ட் நிஃப்டியும் சொல்லவே தேவையில்ல. இன்றைக்கி மார்க்கெட் வர லீவு. ஸோ ஓப்பனிங் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ பெரிய லெவலில் கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 ரொம்ப வேகமாக இறங்கிட்டுருக்கு. 3.3%, 800 பாயிண்ட்ஸு. ஓ மை காட். ஸோ இந்த நிலைமை போச்சுன்னா நாளைக்கு 500 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் உறுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த யூஎஸ் மார்க்கெட் ஒரு முக்கியமான சப்போர்ட்டை உடைக்கல. யூஎஸ் மார்க்கெட் முடியறதுக்குள்ளே ரிக்கவரி ஆச்சுன்னா மேபி அகெயின் ரிக்கவரி ஆகலாம். பட் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், நிஃப்டி 24,500 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட பெரிய செல்லிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஓப்பனிங்கில் அதை பிரேக் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ 24,500 கீழே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டு ஃப்ரீ ஃபால்ஸ் தான். ஸோ 23,800 தான் அடுத்த சப்போர்ட்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லோரும். ஸோ வேகமாக போய் பண்ணாதீங்க எதுவுமே. ஏன்னா இந்த மாதிரி ஃபியூரியஸான செல்லிங் வரும்போது ரிக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அட்வைஸ். ஸோ நாளைக்கு ஏதாவது பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஓப்பன் ஆகும்போதே இவ்வளோ பெரிய செல்லிங்கில் ஓப்பன் ஆச்சுன்னா உடனே ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முன்ன பின்னா இருக்கும், பொறுமையாக இருங்க. முடிஞ்சால் நல்ல ஸ்டாக் நல்ல டிப்பில் இருந்ததுன்னா நீங்கள் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக இருந்தால் இந்த கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்ன பிரச்சனைனா, இது வர்றதுனால என்ன ஆகுனா, லாங் டேர்ம் சப்போர்ட்லாம் மார்க்கெட் பிரேக் ஆகும். ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இம்பேக்ட்லேருந்து நிஃப்டி 21,700 அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. அந்த இடத்துல பாட்டம் டைம் மேலே போச்சு. இப்போ இதை உடச்சேன்னு வச்சிங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் கன்சால்டேஷன் 1 இயரோட லோ நிஃப்டி உடைக்கும். 24,500 பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி 1 இயர் லோ உடைக்கும். அப்போ 1 இயர் லோ உடைச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ரொம்ப லாங்காக இருக்கும், 23,800. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று 500-600 பாயிண்ட் தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. இது வர்றதுனால மார்க்கெட்டே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பி கிராஷ் அந்த செல்லிங்க்கு வருமா அப்படின்ற ஒரு வியூ. ஏன்னா இந்த வார் எந்தளவுக்கு இந்த வாரம் ஒரு காரணமாக வச்சு பண்ணுறாங்க. ஆனால் இது போக 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 இந்த வாரோட அந்த டெம்டேஷன் கம்மியாகும். இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷனையும் சரி, நம்ம இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் ஒரு சைடு பெட்ரோல் ப்ரைஸ்லாம் பயங்கரமாக ஏறும். ஸோ இந்த டென்ஷன் அடங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வல்டாலிட்டி இருக்க தான் செய்யும். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் 24,500 நாளைக்கு உடைக்கிறேன், உடைச்சிரும். அதுக்கு கீழே நாளைக்கு எப்படி க்ளோசிங் வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் அடுத்தது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். பட் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா 23,800 தான் அடுத்த சப்போர்ட் நிஃப்டிக்கு. 24,500. அதுக்கப்புறம் இம்மீடியட் சப்போர்ட் நாளைக்கு 24,381 இருக்குது. இன்ட்ராடேயில் 24,500 கிராஸ் ஆச்சுன்னா, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,800 தான் நிஃப்டிக்கு சப்போர்ட். ஸோ கேர்ஃபுல். க்ரூட் ஆயில் பற்றி சொல்கிறேன். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இவன் ஆறாரம் அரைச்சிட்டு இருந்தான். ஸோ இப்போ ஒரு பெரிய பிரேக் அவுட், இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு இந்த அரப் கண்ட்ரீஸ்லாம் இவங்க தான் பெரிய லெவலில் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் அடிக்கும் போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக டிமாண்ட் உங்களுக்கு சப்ளை கம்மியாயிடும், டிமாண்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன ஆகுனா, ப்ரைஸ் ஷூட்டப் ஆகும். ஸோ இதனால தான் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது. ஸோ இது இன்றைக்கி மட்டுமே இந்த ட்ரைனிங் செஷனில் மட்டுமே பார்த்திங்கன்னா 10%க்கு மேலே க்ரூட் ஆயில் ஏறி இருக்குது. சும்மாவே பெட்ரோல் டீசல் இறங்காது, இப்போ சொல்ல வேணும். ஸோ 9% இன்றைக்கி மட்டுமே ஏறி இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான் இந்த டைமில். ஸோ லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் இது சாக்கா வச்சு அப் ட்ரெண்ட் ஆகுது.
ஃபோக்கஸ் இன் க்ரூட் ஆயில். எனக்கு தெரிஞ்சு இந்த டென்ஷன் வந்து ஒரு மாதமாக நீடிக்கும். அந்த க்ரூட் ஆயிலில் எனக்கு தெரிஞ்ச அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் லாங் டேர்ம் டெக்னிக்கல் பிரேக் அவுட்டாக இருக்குது. கான்சன்ட்ரேட். ஓகே. ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியது நிஃப்டிக்கு தான். பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 58,000 வந்து முக்கியமான சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பேங்க் நிஃப்டி 58,000 எடுத்துரும். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் முடியல, இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வச்சு சொல்கிறேன். ஆனால் வந்து எக்ஸ்பெக்டட் கேப் டவுன் மாதிரி தான் தெரியுது. ஒரு 400 ப்ரீவியஸ் டே நடந்த மாதிரி தான் நடக்கும். 58,000 ரொம்ப குரூஷியல் பேங்க் நிஃப்டிக்கு. இந்த இடத்துல திரும்பியே ஆகும். இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஆனால் 60,000 வரும்போதே சின்ன செல்லிங் வரும். 60,000 கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இந்த ஒரு கண்டினியூட்டி 58,000 வரைக்கும் நீடிக்கும். 58,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 58,000ன்றது ரொம்ப குரூஷியல் சப்போர்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகே. இதுதான் முக்கியமான சப்போர்ட் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும். நிஃப்டி ஐடி சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி வந்து அது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை காரணமாக வச்சு இன்னும் இறங்க தான் செய்யும். ஐடி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு. பட் வந்து இறங்கிட்டோம். எவ்வளோ தான் இறங்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெக்கவரி தானே ஆகணும். ஒரு புதுசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். வெயிட் ஃபார் சம் டைம். இப்போ டவ் ஜோன்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்தியா விக்ஸ் வந்து 20க்கு மேலே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து சப்போர்ட்டை உடைக்கல. ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் யூஎஸ் மார்க்கெட் க்ராஷ் ஆகும். ஸோ இது ஒன்றும் இப்போ ட்ரேடிங் நடந்திருக்கு, ஒன்றும் உடைக்கல. மேபி வந்து அவங்க இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் முடியும் போது நாளைக்கு மார்னிங் பாருங்கள், இந்த 47,800க்கு மேலே க்ளோசிங் வந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யூஎஸ் மார்க்கெட். அதை கிராஸ் ஆகிடுச்சு, இதுக்கு கீழே வந்துடுச்சு, 47,000லாம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க மார்க்கெட்டே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பும். இதனால் வந்து எல்லா குளோபல் மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால தான் வந்து இந்த டைமில் போடுறேன் வீடியோ. ஸோ கவனமாக இருங்க. ஓப்பனிங்கில் எதுவும் ட்ரேடிங்லாம் எடுக்காதீங்க. பிகினர்ஸ் வந்து பொறுமையாக வேடிக்கை பாருங்கள். இந்த மாதிரி நடக்கும் போது ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வார் டென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் போது பொறுமையாக வேடிக்கை பாருங்கள். நல்ல டிப்பில் இருக்கும் போது நான் சொல்கிறேன், இது ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான், இது எப்படி நீடிக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு க்ளோசிங் பார்ப்போம். பட் வந்து முக்கியமான சப்போர்ட் சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஆனால் வந்து கேப் டவுன் வந்து கன்ஃபார்ம். ஸோ 400-500 பாயிண்ட் மேலே விடும்னு நினைக்கிறேன். வில் சீ. ரைட். ஸோ பார்ப்போம். இன்னொரு விஷயம், ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் மார்ச் மந்த் பேட்ச் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்க ஸ்டாக் எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, எங்கே ஆவரேஜ் பண்ணலாம், லாங் டேர்ம் சப்போர்ட் எங்கே இருக்குது, எந்த ஸ்டாக் நல்ல டிப்பில் இருக்குது, இந்த மாதிரி டைமில் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு, ஆவரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.